ஹாய்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரியலி சாரி. ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து எனக்கு எக்ஸாம். நான் அதை இன்ஃபார்மும் பண்ணியிருந்தேன். தென் கொஞ்சம் ஹெல்த் முடியல, அதனால தான். ஸோ இனிமேல் நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர். ஸோ அவங்க வந்து இந்த மாமா பையன் எஃப்எஃப் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மினி சீரீஸாக ஒரு எஃப்எஃபாக போடக்கூடாது அப்படின்னு கேட்டனால நம்ம இதை 5 ஷாட் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி யோசித்து இப்போ போடுறேன். ஸோ தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிடா, வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எங்கே என் பண்ணோன்னா உங்களுக்கும் டைமுக்கும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 6:30 போல் நீங்கள் அப்போ தான் வேக்கப்பாகி உட்காடுறீங்க. உங்களுக்கு செம்மையாக ஸ்டொமக் வலிக்குது. சுற்றி முற்றி பார்த்தா யாரையுமே காணோம். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. உங்களுக்கு வந்து சிரிக்கிறதா அழுகிறதா என்ன பண்ணியிருக்கோம் எதுவுமே ஒரு ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது. அப்போது அங்கேருந்து ஒரு வாய்ஸ், போய் எழுந்துட்டியாடி அப்படின்னு. நீங்கள் திரும்பிட்டு மாமா இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் அவரை பார்த்து கேட்குறீங்க. அவர் நேற்று என்னென்னமோ நடந்துச்சுடி பொண்டாட்டி அப்படின்றாரு. உங்களுக்கு டக்குன்னு வீட்டு மேலே தான் கவனம் போகுது. நீங்கள் உடனே கேட்குறீங்க, மாமா வீட்டுக்கு தெரியுமா 6:30 போல் ஆச்சுன்னா நம்ம வீட்டில் இருப்போம், அத்தைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு நீங்கள் கொஷின் மேலே கொஷினாக கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் வந்துடுச்சு, வீட்டில் சொல்லலை ஏதாவது தப்பாக எடுத்துப்பாங்க அந்த மாதிரி. எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், காலேஜ் முடிச்சதும் நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லிவிட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நைட்டு ஒரு 9:30 போல் வீட்டுக்கு போனால் போதும், நீ கிளம்பு, நம்ம வெளியே போகலாம், வெளியே போயிட்டு அப்படி டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடலாம் அப்படின்றாரு. நீங்களும் மாமா வலிக்குது மாமா அப்படின்றீங்க. அவர் ஒரு மாதிரி பொண்டாட்டிக்கு வலிக்குதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி பேசிட்டு வராரா. நீங்கள் போடா பொறுக்கி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வலிக்குதாவா ஃப்ராடு மண்டையா போடா அப்படின்றீங்க. முன்னாடி என் புருஷனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இத்தனை பாடா போடுறேன் அப்படின்றாங்க. ஆமாம், பின்ன நீ பண்ண வேலைக்கு அவளை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா அப்படின்றீங்க. அப்புறம் கொஞ்ச மாட்டியாடி அப்படின்றாரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சதில்லை, ஓ நான் கிளம்பிட்டு வர போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போய்ட்றீங்க. நீங்கள் குளிச்சுட்டு அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, ஐயோ நம்ம என்ன ட்ரெஸ் போடுறது, இருந்ததையும் அந்த பையன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டான் அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு கத்துறீங்க. மாமா அப்படின்னு. அவர் என்னடி அப்படின்றாரு. மாமா எங்கிட்ட ட்ரெஸ் இல்லை, இப்போ நான் என்னத்தை போட்டுட்டு வர்றது அப்படின்றீங்க. அப்படியே வா அப்படின்றாரு. உங்களுக்கு மாமா விளையாடாத மாமா அப்படின்றீங்க. டவல் கட்டிட்டு வாடி, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கூட டவல் போட்டுட்டுலாம் நாங்கள் வரமாட்டேன் அப்படின்னா, நீ உனக்கு ட்ரெஸ்ஸு வேணும்னா வந்து எடுத்துக்கோ, வேணுன்னா அப்படியே இரு ரெஸ்ட் ரூமில் அப்படின்றாரு. ஏன் மாமா அப்படி பண்ணுற அப்படின்ட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் நிற்கிறீங்க. உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் அப்படியே டவலை கட்டிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே வெளியில் வரீங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே மேலே வரைக்கும் கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒரு மாவர்களும் உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே நக்கலாக உட்காந்துருக்காரு, கால் மேலே கால் போட்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தேங்க மறைச்சிக்கிட்டு என் ட்ரெஸ் இங்கே எடுத்து கொடுங்க அப்படின்றீங்க. ட்ரெஸ்ஸு வேணுமா அப்படின்றது. இன்னும் விளாட்றீங்களா, ட்ரெஸ்ஸு வேணும் தான் கொடுங்க அப்படின்றீங்க. வேணும்னா எனக்கு ஒரு முத்தா கொடு, நான் உனக்கு ட்ரெஸ் தரேன் அப்படின்ற. இன்னும் நம்ம விளையாண்டுட்ருக்கியா அப்படின்றீங்க. இல்லையடி, நான் எங்கே விளையாடுறேன், முத்தா கொடுத்தா ட்ரெஸ் தரேன்னு, இதுதான் என்ன இதுக்கு பேர் விளையாடுறதா அப்படின்னு உங்களை பிடிச்சி நல்லா டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் மாமா இப்படி பண்ணுற, சரி கண்ணை மூடு அப்படின்றீங்க. சரி ஓகே அப்படின்னு ஒரு கண்ணை மூடுறாரு. நீங்கள் போய் அவர் சீக்ஸில் யூஸ் பண்ணுறீங்க. அவர் ஐயா என்ன இது, இங்கே ஒன்று நான் கேட்கல அப்படின்னா, நீங்கள் பின்ன உனக்கு எங்கே தரணும், இங்கே தரணும்டி அப்படின்னு அவர் லிப்பை வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. நீங்கள் அங்கெல்லாம் நான் தரமாட்டேன், போடா எனக்கு ட்ரெஸ்ஸே வேண்டாம், நான் இங்கே வெளியே வரல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு உட்காந்துக்கிறீங்க. அப்போ நீங்கள் தரலைன்னா இல்லை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அப்படியும் உங்கள் மேலே பாஞ்சிடுறாரு. இல்லை மாமா போதும், முன்ன பண்ணதே என்னால் முடியல,
திருப்பி திருப்பி இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் உன் கூட நான் தனியாக வெளியிலே வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியாடி? அப்படியா அப்படின்னு அப்படி கிட்ட கிட்ட வராரு. நீங்கள் மாமா வேண்டாம் மாமா அப்படின்றீங்க. அவர் அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்படி உங்களை இழுத்து மாமா அப்படியே நீங்கள் அவரை புஷ் பண்ணிவிட்டு போடா குறுக்கே அப்புறம் வலிக்கட்டுமாம்மா எனக்கு. ஆஹா அப்படியா வலிக்கட்டும் அப்படின்றாரு. வலிக்கட்டும் உன் பக்கத்தில் வாங்கி நீ தொடப்பு கட்ட தான் பறக்கும் அப்படின்றீங்க. அப்படியாடி? ஓகே பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பொண்டாட்டிகிட்ட நான் வாங்குறேன் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன இது சீ அப்படின்றீங்க. முன்னாடி ட்ரெஸ்ஸு தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், வேறு ஏதாவது உள்ளே இருக்க நான் அப்படின்னு அவரேட்டி பார்த்தா ட்ரெஸ் தான் இருக்குது. ட்ரெஸ் தானடி அதை பற்றி எண்டிச்சி அப்படின்னு இப்படி வாய் இழுக்கிற அப்படின்றாரு. மாமா நல்லா விளையாடுறேன் அது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்றீங்க. அவராக இட்ஸ் கால் பாடி கான் அப்படின்றாரு. அந்த கான்லாம் எங்களுக்கு தெரியுது, இது எதுக்கு மாமா எனக்கு வாங்கி கொடுத்த, இதெல்லாம் நான் போட மாட்டேன்ப்பா அப்படின்றீங்க. ஈஸ்டி பொண்டாட்டி ஆசையாக தேடி கண்டுபிடிச்சி ரொம்பவும் ஓவரால் அந்த மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இந்தளவுக்கு கவலையும் வாங்கிட்டு வந்துருக்கேன்டி. ஈஸ்டி போடுறி உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு எனக்கு எத்தனை நாள் ஆசை தெரியுமா. போடுறி பொண்டாட்டி என் கூட தான் இருக்க அப்படின்றாரு. நீங்கள் ஒத்த காலில் நிற்கிறீங்க, என்னால் முடியாது மாமா, நான் அதை போட்டுட்டு வர மாட்டேன் போ அப்படின்ட்டுருங்க. அவர் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இங்கே பாரு ஆனால் 2 சாய்ஸ், இதை போட்டினா வெளியே போயிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம், இல்லை அப்படின்னா இந்த டவல்லையே நீ உட்காந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன், அடுத்த ரவுண்ட் நான் முடிச்சு விட்ருவேன் அப்படின்றாரு. உங்களுக்கு அட பாவி பாயில அப்படின்ற மாதிரி நீங்கள் டேங்க பார்க்குறீங்க. அவர் என்ன லுக்கு அப்படின்றாரு. நான் அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வரேன் அப்படின்னு அப்படியே மூஞ்சி இழுத்துட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. இது முன்னாடியே பண்ணிங்கன்னா நான் எதுக்கு ஒன்று பிளாக்மெயில் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு போகிறீங்க. நீங்கள் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு லைனர் அப்படியே அழகாக விங்ஸ் போட்டு அப்படியே டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே செக்ஸியாக நடந்து வரீங்க வெளியில் ரூம்லேருந்து. டேங்க பார்த்துட்டு அப்படியே வாயை குழந்து பார்த்துட்ருக்காரு. அவர் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கவே மாட்டார் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு மாதிரி வருவீங்கன்னு. பட் நீங்கள் அப்படியே அவர் நினச்சதுக்கு மாறா எந்த லெவலுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன் நான் அடம் முடிச்சுட்டு ரூம்குள்ளே போனீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவ்வளோதான் அப்படியே செம்ம கார்ஜியஸாக நீங்கள் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியில் வரீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. நீங்கள் என்ன நல்லா இருக்கேனா அப்படின்றீங்க. நல்லா இருக்கையா, ஐயோ செம்மையாக இருக்கடி அப்படின்றாரு. போதும் எனக்கும் தெரியும் நான் செம்மையாக இருக்கேன்னு சொல்லாமா அப்படின்றீங்க. இந்த திமுருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை போகலாம் அப்படின்றாரு. ஆனால் ஒரு கண்ணு முழுக்க அப்படியே உங்கள் லிப்ஸ் மேலே தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பைக்கில் உட்காந்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காருனீங்க. இவரது அவங்க லிப்ஸ்லாம் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே யாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி போதும் லிப்ஸே பார்த்துட்டு இருந்தது, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டிகிட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க. அவரை ரொம்பத்தான் சிலிப்பிக்கிறா அப்படின்னு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தென் அங்கே போயிட்டு ஒரு டேபிளில் உட்காந்துட்ருக்கோங்க. அப்போது டைமுக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஸோ அதை பேசுகிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிருப்பார். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருப்பீங்க. சடனாக அவங்க ஐஸை யாரோ வந்து பின்னாடிலேருந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டக்குன்னு பயந்து இருப்பீங்க. அப்புறம் டயாங்கான்னு கை வச்சு பார்த்தா அது டயாங்க இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு யார் அது யார் இங்கே பாருங்கள் என் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்கார் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ டக்குன்னு பிரைட் சர்ப்ரைஸ் அப்படின்றாரு. நீங்கள் பிரைட்டை பார்த்ததும் சரிங்க இல்லைங்க அப்படி அப்படின்ட்டு பிரைட் வந்து உங்களை ஹக் பண்ணுறான். நீங்களும் அவளை ஹக் பண்ணுறீங்க. தேவை அங்கே இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியே அவருக்கு டென்ஷன் ஆகுது. ஐப்ரோலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. யார் அவன் எதுக்கு நம்ம போய் இப்படி ஹக் பண்ணுறா அந்த மாதிரி அவருக்கு
ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணி பேசவே முடியல. அப்படி இங்கே ஃபுல்லாக தாட்ஸ் எல்லாம் இங்கே மட்டும்தான் இருக்குது. தென் முன்னாடி ஹஸ்பண்ட் இருந்தேன் அப்படின்னா அது மாமாவை தான் அப்படி சொன்னேன், யாரும் நினச்சிட்டு சொன்னேன். சாரிங்க சீனியர் அப்படின்னா, என்னடி நீ நம்ம ரைட்டுக்கே கூப்பிடலாம், என்னத்துக்கு சீனியர் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் பார்த்தா அவங்க பக்கத்துலேயே தூக்கத்துட்டு அப்படி பேசிகிட்ருக்கான். பட் அவன் பேசுகிற மட்டும்தான் அவங்கள பார்த்து பேசுகிறது. அவன் கண் அவங்கள ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுது. அப்படியே அவங்கள டாப் டு பாட்டம் பார்த்து ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கான். திட்டலாம் டைமுக்கு அப்படியே ரத்த கொதிப்பே வந்துடும் போகிற டைமுக்கு. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு வேகமாக உங்ககிட்ட தான் வராரு. உங்ககிட்ட வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வயன் அப்படின்றாரு. மாமா இங்கே பாரு அப்படின்னு நீங்கள் பிரைட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குள்ளே வயன் வீட்டுக்கு போகலாமா அப்படின்றாரு. போகலாம் மாமா 1 minute நான் போகலான்னு சொன்ன வயன் அப்படின்றாரு. உங்களுக்கா அவர் அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டுருங்க. ஐயோ ஏதோ ஃபோன் காலில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல தான் மாமா இவ்வளோ டென்ஷனாக இருக்குது. பிரைட் பார்த்துட்டு சாரி பிரைட், அவர் ஏதோ கொஞ்சம் டென்ஷனாக இருக்கார், வீட்டுக்கு வா அப்படின்னு அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வா பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டுக்கு பாய் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. தரன்னு அவங்க கையை இழுத்துட்டு பைக்கில் எடுத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதை நீங்கள் அங்கேயும் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்களா? ஸோ வீட்டுக்கு போனதும் அவர் அப்படியே ரூமுக்கு போய் கதவை சட்டிக்குவார். இவ்வளோ டென்ஷனாக இருக்கான், என்னாச்சுன்னு தெரிலன்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் அத்தைக்கிட்ட போகிறீங்க. உங்கள் அத்தை என்னடி ஆச்சு, அவன் எதுக்கடி அவ்வளோ டென்ஷனாக போய் கதவை சத்திக்கிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க, கொஞ்சம் மாற்றி சொல்கிறீங்க. ஓ சரி காலேஜ்லையா அப்படின்ட்டு. ஆமாம் நீ என்னடி இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க? இல்லாத என் ட்ரெஸ்ஸில் காஃபி கொட்டிடுச்சு, ஃபுல்லாக இதாகிடுச்சு, அதான் மாமா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க சரிம்மா அப்படின்றாங்க. நீங்கள் சரி மாமா வர டென்ஷனாக இருந்தது, மாமாவுக்கு ஏதாவது குக் பண்ணி கொண்டு போகலாம், எதுவுமே சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா டேங்க்கு பிடிச்ச ஒரு 2 டிஷ் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. உள்ளே போனால் கதவு லாக்லாம் பண்ணல. நீங்கள் அப்படியே உள்ளே போனால் அவங்க ரொம்ப டென்ஷனாக அப்படியே தலையில் கை வச்சுட்டு லேப் முன்னாடி சும்மா டொக்குன்னு தட்டிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் போயிட்டு மாமா சாப்பிட்லாம், நீங்கள் எதுவும் சாப்பிட்ல, உனக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உனக்கு பிடிக்கும்ல அப்படின்றீங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. இல்லை மாமா நான் என்ன பண்ணேன், என் மேலே என் கோவத்தை காட்டுறேன், ஃபுட் மேலே என் கோவம் காமிக்கிறேன், எதாக இருந்தாலும் சாப்பிடு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றீங்க. எனக்கு வேணான்னு சொன்னவன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்றாரு. இங்கே பாருங்கம்மா, உங்கள் கோவத்தெல்லாம் வெளியே வச்சுக்கோ, எங்கள்கிட்ட காமிக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறீங்க. கோவமே ஒன்றால் தாண்டி அப்புறம் மேலே காமிக்காமல் யார் மேலே காமிக்கிறது அப்படின்றாரு. ஏன் மேலே கோவம், நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு. நீ என்ன பண்ணலை அப்படின்றாரு. நம்ம எத்தனை கிளியராக பேசுக்க எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா கோவமா எவண்டி அது அப்படின்றாரு. யார் மாமா? அத்தை அவன் பக்கத்தில் அப்படி ஒழிச்சியே பார்த்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தானே, அந்த தாயல் யார் அப்படின்னு. நீங்கள் மாமா என்ன பேசுகிற, அது என்னோட ஸ்கூல் சீனியர், உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத மாமா, எதுக்கு இப்போ அவர் தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்க, அவர் என்ன ஒன்றும் அப்படி பார்க்கல, ஜோவியலாக தான் பேசிகிட்டு இருந்தார், உன் கண்ணுக்கு தப்பாக தெரிஞ்சால் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றீங்க. டேங்க்கு செம்மையாக வந்துருச்சு. அவன் யாரோ, ஆனால் அவனை நம்புவேன், உன் மாமா நான் சொல்கிறேன் என் வேர்ட்ஸை நீ நம்ப மாட்டல அப்படின்றாரு. நீங்கள் அப்படின்லாம் இல்லை மாமா, நீ எதுக்கு இப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இந்த டைம் ரொம்ப கோவமாகறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவரை கூல் பண்ணோன்னு மாமா ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டு தரனால நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்றீங்க. எனக்கு ஃபுட்டு ஒன்றும் தேவையில்ல, என்ன எடுத்துகிட்டு போ. நீ வந்து 3வது மனுஷனோட வேர்ட்ஸை நம்புவேன், ஆனால் என் வேர்ட்ஸுக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டியோ, இப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், நீ எடுத்துகிட்டு போ அப்படின்றாரு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, எதுக்கு இப்போ தேவையில்லாம் பேச, இந்தா சாப்பிட்டு அப்படின்னு ஃபீட் பண்ண வரீங்க, எனக்கு வேணாம் அப்படின்றாரு. என்ன மாமா சாப்பிட்டேன்னா சாப்பிடணும் அப்படின்னு திருப்பி ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. அவர் அப்படியே அதை தட்டி விட்டுடுறாரு. நீங்கள் இப்போ எதுக்கு மாமா இதை தட்டி விட்ட அப்படின்றீங்க.
அவர் பின்ன நான் வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் நான் ஃபோர்ஸ் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும், எடுத்துகிட்டு போடி அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே போய் கிச்சனில் வச்சுட்டு நீங்களும் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, உங்கள் ரூமில் போய் அப்படியே அழுதுட்டு படுத்துடுறீங்க. ஓகேடா, அதோட என் பண்ணிக்கலாம்.